எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்ப ராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவில் அன்போடு உங்களுக்கு அருமையான ஒரு நற்செய்தியையும் உங்களுக்கு இந்த பதிவிலே நான் உங்களுக்கு கணித்து தருகின்றேன். ஜென்மச்சனி காலம், விரயச்சனியை கடந்த உங்களுக்கு ஜென்மச்சனியிலே மன இறுக்கம், அழுத்தம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு சுழற்றி அடிக்கப் போகும் சுக்கிரன் எப்படி உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார் என்று இந்த பதிவிலே பார்ப்போம். முக்கியமாக ஒரு விஷயத்தை எடுத்து பேசுவோம். அதன் பின்பு வரக்கூடிய தொடர் பதிவுகளிலே சுக்கிரன் பறந்து விரிந்து சுகபோக வாழ்க்கைக்கு உங்களுக்கு தரக்கூடிய விரிவடையும் வசந்த எல்லைகளை பற்றி வரக்கூடிய பதிவுகளிலே உங்களுக்கு தருகின்றேன். ஆகையினால்தான் அன்போடு வேண்டுவது என்ன? தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து இணைந்திருக்கும் போது உள்ளத்திற்கு உற்சாகம் மட்டுமல்ல, எந்த திசை அற்புதமாக இருக்கும், எங்கு காதல் ஜெயிக்கும், எங்கு கலை இலக்கியம் பணம் தரும், எங்கு ஒரு மகிழ்ச்சி தனலாபத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு, எங்கு ஒரு தனலாபம் மகிழ்ச்சியை தரும், குடும்பத்திலே குதூகலத்தை வரவழைக்கும் என்று நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு அற்புதங்களை தொடர்ந்து உங்களுக்காக கணித்து தந்து கொண்டிருக்கின்றேன். அன்பு நேயர்களே, கும்பராசி அன்பர்களே, முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஜனவரி 2025 இந்த கடைசி வாரம் அல்லது கடைசி சில நாட்களிலே சற்றேறக்குறை ஜனவரி 27 முதலேயே உங்களுக்கு அற்புதம். என்ன அற்புதம்? அந்த அற்புதம் ஏற்கனவே துவங்கி நடந்து கொண்டு தான் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு அற்புதமாக உங்களுடைய ராசிநாதனோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் அவர் 28 டிசம்பர் 2024 உங்கள் ராசியிலே சுக்கிரன் யோகாதிபதி இணைந்து அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த இணைந்த அற்புதத்தோடு தங்கு தடையற்ற காதல், அன்பு, இனிய பேச்சு, மகிழ்ச்சி, மனதிலே மகிழ்ச்சி, உள்ளத்திலே மகிழ்ச்சி, முகத்தில் ஒரு பொலிவு, பிரச்சனைக்கு நடுவிலே ஒரு சந்தோஷத்தை தந்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு கண்டிஷன் தான் உங்களுக்கு இந்த ஜென்மச்சனி வைப்பார். உங்களுடைய விஷயங்களிலே உண்மை இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும், சாத்வீக எண்ணங்கள் இருக்க வேண்டும். குரூர திங்கிங், காம குரோத துவேஷ எண்ணங்களிலிருந்து விலகியவருக்கு இந்த 7 சனி மிக அற்புதம் என்று ஒரு பதிவை நான் தந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேருக்கு மேல் பார்த்திருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள். இப்போது இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசியிலிருந்து வரக்கூடிய 27 ஜனவரி 2025 முதல் கிட்டத்தட்ட ஒரு 125 நாட்கள் உச்சம் தொடக்கூடிய சுக்கிரனாக அச்சங்களை நீங்கள் தவிர்த்து உச்ச சுகங்களை பெறுவதற்கான வாய்ப்பை தருவார். உங்களுக்கு தேவை ஓப்பன் மைண்டட்னஸ், ஒரு இறுக்கமான மனநிலை இல்லாமல் திறந்த புத்தகம் போல் எதுவுமே கறந்த பால் எப்படி சுத்தமாக இருக்குமோ அப்படி ஒரு மனநிலையோடு இருக்கும்போது வெற்றி. இங்க ஒரு விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். அது என்னவென்றால் அன்கன்வென்ஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ், முறையற்ற உறவுகள் என்று இருக்கிறது. அது எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம். இப்போது ஆணோடு ஆண் திருமணம் செய்வதற்கு எங்களுக்கு சட்ட அங்கீகாரம் தாருங்கள் என்று நீதிமன்ற கதவுகளை தட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கூட பார்க்கிறோம். இவையெல்லாம் காலம் நிர்பந்திக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது, அன்கன்வென்ஷனல் திங்ஸ். ஆனால் எது சமுதாயம் ஏற்கிறதோ, ஆண் பெண் உறவுகளில எப்படி ஒரு அமைப்பு இந்த சமுதாயத்திற்கு வேண்டும் என்று எந்த சமுதாயம் கட்டமைத்திருக்கிறதோ அந்த சமுதாயத்திற்குள் நீங்கள் இருக்கும்போது வெற்றியை பெறுவதற்கு அதை அனுசரித்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் சிக்கல், அதில் கவனம். இப்போது இது நாள் வரை அல்லது இதற்கு முந்தைய நாளில காமம், மோகம் இந்த விஷயங்களால் ஏற்பட்ட உறவுகளில் இருந்த சிக்கல், குறிப்பாக உங்களுடைய குடும்பத்திற்குள் உங்களுடைய பேச்சில மற்றதெல்லாம் அல்ல, சாதாரணமாக பேசினேன், ஒரு காமமாக பேசினேன், ஒரு மோகமாக பேசினேன், அதனால் ஒரு வம்பு, அதனால் ஒரு வழக்கு. என்னுடைய உறவினர் ஒருத்தர் இருந்தார். அவர்கள் இந்த கும்பராசிக்காரர்களுடைய சொத்தின் மீதோ அல்லது அவர்களின் மீதோ ஏதோ ஒரு காமம் கொண்டோ அல்லது ஏதோ ஒரு மோகம் கொண்டோ அவர்கள் தாங்களாகவே வலிய, அதாவது ஒன் சைட் லவ் என்று சொல்வது போல் உங்களுடைய சொத்திற்காகவும் விரும்பி இருக்கலாம், உங்கள் சொத்தை மட்டும் விரும்பி அதற்காக சதித்திட்டம் தீட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட காம குரோத துவேஷ எண்ணங்கள் உங்கள் மீது உங்கள் உறவுகளால் திணிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த 7 சனி காலத்துல
அவற்றிலிருந்து விலகி வருவதற்கு அற்புதமான காலம் இது அமைத்து தருகிறது. உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படியே இந்த சனி பகவான் சுக்கிரனுக்கு யோகத்தை தருவான், சுக்கிரன் சனிக்கு யோகத்தை தருவான். ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியில இந்த சனி பகவானுடைய மூல திரிகோண ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைந்த சுக்கிரன் மன நிலையில உறவுகளின் சரியான விஷயங்களை தேர்ந்தெடுப்பதற்கான வழிகளை தருவார். ராகுவும் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த அகிர் புதன்யா என்ற தேவதை ஆளக்கூடிய அந்த நட்சத்திரத்துல இருக்கும்போது ராகும் சனியை போல் செயல்பட்டு பிரச்சனைகளிலிருந்து உங்களை விலக்குவார். இப்போது நீங்கள் தேடக்கூடிய பார்ட்னர் அது வாழ்க்கை துணையாக இருக்கலாம், காதல் துணையாக இருக்கலாம். இப்போது பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி என்றெல்லாம் டைம் வேஸ்டி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது வேஸ்ட் டைமிங்காக சொன்னேன். வேஸ்டி என்றால் இப்போது நான் வேஸ்ட் என்று சொல்வதற்கு, அதாவது நேரத்தை வீணடிக்க கூடாது. ஜென்மச்சனி காலத்துல சனி பகவான் எதிர்பார்ப்பது மேலும் ஒரு விஷயம், தொடர்ந்து உழையுங்கள், ஓப்பன் மைண்ட்னஸ், உண்மையோடு உழையுங்கள் என்று சொல்வார். இப்படி இருக்கும்போது இப்பொழுது விட்டு கொடுத்து வாழ்வதனால் வெற்றிக்கான வழி என்பது இருக்கிறது. மூங்கில் வளைந்து வளைந்து உயர சென்று விடுது. அது பல காலத்திற்கு மனிதருக்கு வாழ்க்கைக்கு பல நிலைகளிலே உதவுகிறது. மூங்கில் உணவாகவும் இருக்கிறது, உள்ளத்திற்கு இனிய இசையையும் தருகிறது. அது வாழ்க்கையிலே வாழ்வதற்கு, ஓய்வெடுப்பதற்கு கட்டிலாக அமைகிறது. இன்று அதன் மூலமாக பல நிலைகளிலே வெற்றி மூங்கிலை போன்று வளைந்து கொடுத்து வாழ்வதனால் வெற்றி உயரம் உங்களால் மற்றவருக்கு நல்லது என்ற அந்த நிலைக்கு சற்று மாறும்போது சனி பகவான் உங்களை உயர்த்துவார். அதேபோல் இன்டலெக்சுவல் கான்வர்சேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அறிவுசார் பேச்சுக்குள் செல்வீர்கள், அது வெற்றியை தரும். இப்போது முக்கியமான விஷயம் என்ன, இந்த சுக்கிரன் பல நிலைகளிலே இந்த ஜென்மச்சனி காலத்திலும் உங்களை உயர்த்துகிறார். 29 மார்ச் 2025 திருக்கணிதத்தின் அடிப்படையிலே சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து விலகுகிறார். தலையிலே அமர்ந்திருந்த பாரம் தோளுக்கு வருகிறது, சுமப்பதற்கு சற்று எளிது. இருந்தாலும் கூட 7.5 சனி. இதிலே பாலை வனத்து நடுவிலே ஒரு சோலை வனம், அங்கு ஒரு ஊற்று, உல்லாசமாக ஓய்வெடுப்பதற்கு ஒரு அருமையான மரம், அதுவும் நீண்ட நெடுந்து விரிந்து இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மே 31 வரை இந்த நிகழ்வு. இதற்கு இடையில பல அற்புதங்கள் நிகழும். அதை தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது தருவேன். உள்ளத்திற்கு உற்சாகம் மட்டுமல்ல, அதை கடைபிடிக்கும் போது மிகப்பெரிய உயரங்களை தொடலாம். எப்போதும் சரியான சாவி கையிலே இருந்தால் எதையும் தெரிந்து கொள்ளலாம். தீட்சை பெறுதல் என்று சொல்வார்கள் அல்லவா, காதிலே ஏதோ ஒரு விஷயம் சொல்வார்கள், அது சாவி போன்று. சாவி உங்கள் கையில் இருந்தால், மிகப்பெரிய பிரம்மாண்ட அரண்மனையினுடைய சாவி இருந்தால் அதை திறந்து பல விஷயங்களே உள்ளே சென்று நீங்களே பார்த்து இறைவன் தந்திருக்கக்கூடிய அருட்கடாட்சத்தால் அறிவின் உடைய அந்த மிக பறந்து விரிந்த அந்த அறிவின் எல்லையின் வழியாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆகையினால் அப்படிப்பட்ட அற்புதங்கள் இருக்கும். இப்போது இந்த சமயத்துல உங்களை காதல் வா என்று அழைக்கும். காமம் அதற்கு அட்டாச்மெண்ட், இணைந்து வரும், பரிசாக வரும். மோகம் அதனோடு ஒட்டிக்கொள்ளும். இப்போது இவற்றிலிருந்து பிரிந்து தெல்ல தெளிவாக உண்மை காதல் வாழ்க்கைக்கு தேவை என்றால் அதை அனுசரித்து வெற்றியை பெறுங்கள். உங்களுடைய சுய சிந்தனைகளுக்கு மக்கள் இப்போது ஈர்க்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படுகிறது. மக்கள் உங்களுடைய பேச்சால் ஈர்க்கப்படுவார்கள். இதுவரை பேசியது சிடு சிடு என்று படபட என்று வெடித்தார்கள். உங்களுடைய ராசியிலே சனி அமர்ந்த நிலை பொறுத்து சுய ஜாதகத்தில உங்களுடைய பேச்சில ஊசி வெடி போல இருந்திருக்கும். சிலர் டமார் என்று பேசி எடுத்து எரிந்து பேசி எதிர்க்க இருக்கவனுடைய காது கிழியும்படி பேசி உறவுகளை பகையாக்கி கொண்டிருப்பீர்கள். இப்போது நீங்களே சத்தமாக பேசலாம் என்றாலும் கூட இந்த மென்டல் ஸ்டிமுலேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, அதாவது மன நிலையை இந்த சுக்கிரனுடைய ஒளி அமைதிப்படுத்துகிறது. நீங்க வான வெளியிலே வீதியிலே இரவு நேரங்களிலே, மாலையில் முதல் இரவு நேரங்களிலே சுக்கிரனை கண்ணால் பார்க்கலாம். சனி பகவானோடு இணைந்திருக்கிறார். நீங்கள் இந்த மாதத்திலே பார்த்தால் அது மிக அருகிலே தெரியும். ஜனவரி முழுக்க நீங்கள் அதை கண்ணார கண்டு மாலை வேளையிலே அந்த தரிசனத்தை பெறுவது என்பது இனிமையாக இருக்கும். மேலும் இது நாள் வரை காம மோக உறவுகளால் ஏற்பட்டிருந்த சிக்கல் எல்லாம் உங்களுக்கு பொடி பொடி ஆகும். இந்த காமமோக சிக்கல் எல்லாம் எப்படி வந்திருக்கும் என்றால், ஒரு சூதால் வந்திருக்கும், ஒரு வாதால் வந்திருக்கும். மகர ராசி என்பர்களுக்கு இரக்கமே இன்றி சில விஷயங்கள் நடந்திருக்கும். நீங்கள் செய்யாத சிக்கலில் எல்லாம் சென்று சிக்கி இருக்கக்கூடிய அமைப்பு
இருந்திருக்கும். இப்போது 100% அல்ல, முழுக்க முழுக்க அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. சுக்கிரன் 2ல் இருப்பது, ராகுவோடு இணைந்திருப்பது மிகப்பெரிய சுகமுக வாழ்க்கையை, லக்ஸரியை உங்களுக்கு தரும், சந்தோஷத்தை தரும். அதுல உங்களுக்கு நேர்மையானது, உங்களுக்கு தேவையானதை அனுபவிக்கும் போது இது வாழ்க்கையின் வசந்த காலமாக இருக்கிறது. திருமணம் ஆனவர்களுக்கு இந்த ஆண் பெண் இணக்கத்தின் மூலமாக, அது மட்டுமல்லாமல் 6ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடத்துல மாறி மாறி அருள் தரக்கூடிய அந்த செவ்வாய் நீச்ச வக்கரத்துல இப்போது உங்களுக்கு தேவையான ஆற்றலை தருவார். கோபத்தை மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி சிறப்பை ஏற்படுத்துவார். உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார். சுக்கிரன் பாக்கியத்தை, அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி தருவதற்கு, அதிர்ஷ்டம் லாட்டரி டிக்கெட் அடிக்குமா, அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அது போன்ற யோகம் தமிழ்நாட்டிலே லாட்டரி தடை செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இது போன்ற திடீர் என்ற அதிர்ஷ்டம், சிறிதாக ஒரு முயற்சி, 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினா அதான் லாட்டரி டிக்கெட் போன்ற விஷயம், அதுல ஏதோ ஒரு லட்சம் கோடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு நீங்கள் அந்த 10 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்க வேண்டும். அந்த சிறு முயற்சி, முயற்சியே இல்லாமல் வெற்றி வரும் என்று நினைத்திருந்தால் அது வாழ்க்கைக்கு நிச்சயமாக பயன்படாது. பயணங்கள் வெற்றி தரும். புகழ், இழந்த புகழ், இழந்த கௌரவம், பட்ட அசிங்கம், இவற்றிலிருந்தெல்லாம் வெளிவந்து இனிய வாழ்க்கையை தரும். அன்பு நேயர்களே, இணைந்திருங்கள். நன்றி.